நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 2.7 செய்கிறதுக்கு முன்னாடி அதோட இன்ட்ரோடக்ஷன் பார்ட் பார்த்துடலாம். இதில் நம்ம எக்ஸசைஸ் 2.7ல் என்ன செய்ய போகிறோம்னா ஜாமெட்ரிக் ப்ரோக்ரெஷன் அதான் செய்ய போகிறோம். ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸசைஸில் என்ன பண்ணோம், அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷன் கண்டுபிடிச்சோம்ல, அதே மாதிரி இதில் நமக்கு ஜாமெட்ரிக் ப்ரோக்ரெஷன் தான் படிக்க போகிறோம். ஜாமெட்ரிக் ப்ரோக்ரெஷனை ஷார்ட் ஃபார்மாக ஜிபி, அது எப்படி அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷனை ஏபின்னு செஞ்சோம்ல, அதே மாதிரி ஜாமெட்ரிக் ப்ரோக்ரெஷன்னா ஜிபி. அதில் நம்ம வந்துட்டு அது கொடுத்துருக்கிற டேர்ம்ஸ் வந்துட்டு இது மாதிரி சீக்வன்ஸ் கொடுத்துருப்பாங்க. கொடுத்துருக்கிற சீக்வன்ஸ் அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷனா இல்லையாங்கிறது எப்படி கண்டுபிடிப்போம்? டேர்ம் 2 மைனஸ் டேர்ம் 1, டேர்ம் 3 மைனஸ் டேர்ம் 2, டேர்ம் 4 மைனஸ் டேர்ம் 3 அதெல்லாம் ஈக்குவலாக இருந்ததுன்னா அது அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷன் கண்டுபிடிச்சோம்ல. இங்கே எப்படின்னா ஜாமெட்ரிக் ப்ரோக்ரெஷனில் டிவைட் பண்ணுறது T2 டிவைடட் பை T1 ஈக்குவல் டு T3 டிவைடட் பை T2. இதோட டிவிஷன் ஈக்குவலாக வந்ததுன்னா அது வந்து ஜாமெட்ரிக் ப்ரோக்ரெஷன். ஓகேவா, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. அது அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷன்னா காமன் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிப்போம். டி ஈக்குவல் டு T2 மைனஸ் T1 ஈக்குவல் டு T3 மைனஸ் T2. அதே மாதிரி போயிட்டுருக்கோம் அண்ட் ஸோ ஆன். அதே மாதிரி ஜாமெட்ரிக் ப்ரோக்ரெஷனில் இது கொடுத்துருக்குற அந்த சீக்வன்ஸ் ஜாமெட்ரிக் ப்ரோக்ரெஷனாக இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு டிவைட் பண்ணணும். T2 மைனஸ் T1 T2 divided by T1 equal to T3 divided by T2 equal to T4 divided by T3 and so on. divide பண்ணோம். அதுக்கு நம்ம காமன் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க என்ன லெட்டர்ஸ் பண்ணோம்? D equal to, இங்கே நம்ம ரேஷியோன்னு சொல்லுவோம். இதை காமன் ரேஷியோனாலே என்னது, டிவிஷன் ஆட்ட தானே எழுதுவோம். இப்போ நமக்கு A is to B அப்படின்னா என்ன எழுதுவோம்? A divided by B தானே எழுதுவோம். அதே மாதிரி இங்கே டிவைட் பண்ணுறனால அதை நம்ம சொல்கிற அந்த வேர்டு வந்துட்டு என்ன, அது காமன் டிஃப்ரென்ஸு சொல்லுவோம்ல. அதை அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷனில் இதில் என்ன சொல்லணும்னா காமன் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். அந்த காமன் ரேஷியோக்கு நம்ம யூஸ் பண்ணுற லெட்டர் ஆர். ஓகேவா, காமன் ரேஷியோக்கு யூஸ் பண்ணுற லெட்டர் ஆர். அப்போ நமக்கு ஆர் வந்துட்டு இப்போ இந்த ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். 3, 9, 27, 81 எக்ஸெட்ரா இப்படி கொடுத்துருக்கோம்ல. அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷன் ஜாமெட்ரிக் ப்ரோக்ரெஷனை இல்லையா கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? T2 divided by T1 என்ன கிடைக்கும்? 9 divided by 3 எவ்வளோ? 9 divided by 3னா 1 3 சார் 3, 3 3 சார் 9, 3. அடுத்து T3 divided by T2 27 divided by 9, 9 1 சார் 9, 9 3 சார் 27, இதுக்கும் 3. ஸோ இதோட இது ரேஷியோ எப்படி இருக்குது? ஈக்குவலாக தான் இருக்குது. டிவிஷனால் ரேஷியோ தானே, ரேஷியோ ஈக்குவலாக இருக்குது. ஸோ இட் இஸ் ஏ ஜாமெட்ரிக் ப்ரோக்ரெஷன். ஓகேவா, அப்போ ஜாமெட்ரிக் ப்ரோக்ரெஷன் அங்கே எப்படி காமன் டிஃப்ரென்ஸ்னு அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷனில் சொல்லுவோமோ அதே மாதிரி ஜாமெட்ரிக் ப்ரோக்ரெஷனில் காமன் ரேஷியோன்னு சொல்லுவோம். காமன் ரேஷியோனா ஆர். அப்போ ஆர் ஈக்குவல் டு T2 டிவைடட் பை T1 ஈக்குவல் டு T3 டிவைடட் பை T2. இதை வச்சு தான் நம்ம ஜாமெட்ரிக் ப்ரோக்ரெஷனாக இல்லையான்னு அந்த கொடுத்துருக்க சீக்வன்ஸ் வச்சு கண்டுபிடிக்கிறது. இது ஓகே ஆயிடுச்சுல. இனி அங்கே ஜென்ரல் டேர்ம் எப்படி எழுதுவோம்? சாதாரணமாக A plus D, A plus 2D, A plus 3D etc. and so on தான் எழுதுவோம் அங்கே அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷனில். இங்கே அதே மாதிரி இருக்குது, ஆனால் இங்கே எப்படின்னு பார்த்துக்கலாம். இப்போ இங்கே ஃபஸ்ட்டு டேர்ம் இங்கே வந்து இங்கேயும் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு டேர்ம்ங்கிறது ஏன் தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ A ஈக்குவல் டு 3. இப்போ செகண்ட் டேர்ம்ங்கிறது இங்கே பாருங்களேன். இப்போ 3 இருக்கா, அடுத்து என்ன இருக்குது? 9. அது என்னது? 3 into 3 9. அடுத்து 27னா 3 into 9, 3 9 சார் 27. 81ங்கிறது 3 into 27 இப்படி தானே வருது. அந்த 3 வந்துட்டு அதாவது இதோட ஸ்கொயர், 3யோட ஸ்கொயர், தட் மீன்ஸ் காமன் ரேஷியோ. இந்த ஈக்குவேஷனோட காமன் ரேஷியோ என்னது? 3 தான். ஏன்னா 3ஆல் தான் ஆன்சர் கிடச்சிட்டு இருக்குது. காமன் ரேஷியோ 3 தானே கிடைக்குது. எல்லாத்தையும் டிவைட் பண்ணால் கிடைக்கிற ஆன்சர் 3 தான். அப்போது அந்த 3யை வந்துட்டு ஸ்கொயர் பண்ணிகிட்டே போகணும். அடுத்தடுத்து ஸ்கொயர் கியூப் அப்படியே பண்ணிகிட்டே போகல அடுத்தடுத்த டேர்ம் கிடைக்குது. ஓகேவா, இப்போ ஏங்கிறது இங்கே பாருங்களேன். ஃபஸ்ட்டு டேர்ம் ஏங்கிறது 3. செகண்ட் டேர்ம் 9 இருக்குல்ல, அது என்ன? 3 3 சார் 9, தட் மீன்ஸ் A இன்ட்டு காமன் ரேஷியோ ஆர், A இன்ட்டு ஆர், ஏஆர். தேர்ட் டேர்ம் பார்த்தோம்னா A இன்ட்டு ஆரோட ஸ்கொயர், அதாவது காமன் ரேஷியோட ஸ்கொயர் தான். ஃபஸ்ட்டு 3, இந்த ஏங்கிறது எல்லாத்துலேயும் ஏங்கிறது இருக்குது, எல்லாத்துலேயும் ஏ தான். ஃபஸ்ட்டு டேர்ம் ஏ, செகண்ட் டேர்ம்லேயும் ஏ தான் வருது, தேர்ட் டேர்ம்லேயும் ஏ தான் வருது, அண்ட் ஸோ ஆன் nth டேர்ம்லேயும் ஏ தான் வருது. அடுத்து அந்த ஆர் பாருங்கள். ஃபஸ்ட்டு டேர்மில் நமக்கு எதுவுமே இல்லை, ஃபஸ்ட்டு டேர்ம் ஏயோட முடிஞ்சு. செகண்ட் டேர்மில் என்னது? ஆர் ரேஷியோ என்னது? 3, அப்படியே எழுதிட்டோம் ஆர். தேர்ட் டேர்மில் ஆரோட ஸ்கொயர், ரேஷியோட ஸ்கொயர், 3யோட ஸ்கொயர்னா 9, அப்போ ஆரோட ஸ்கொயர், அதாவது தேர்டு டேர்மில் ஆர் ஸ்கொயர். இப்போ ஃபோர்த்து டேர்ம் எழுதினோம்னா என்ன கிடைக்கும்? ஏ அப்படியே தான் இருக்கும். ஆரோட கியூபு, அதான் ரேஷியோ இருக்குல்ல, ரேஷியோ 3 தானே. ரேஷியோங்கிறது என்னது? டிவைட் பண்ணுறது. T2 டிவைடட் பை T1, T3 டிவைடட் பை T2. அதுக்கு ஆன்சர் கிடைக்குங்களா? அதான் ரேஷியோ.
அதை ஸ்கொயர் பண்ணுறோம், அதை க்யூப் பண்ணுறோம். இப்போ 3 க்யூபுங்கிறது என்னது 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3, 3 3 சார் 9, 9 3 சார் 27. அப்போ இந்த 27ங்கிறது என்னது ஆர் க்யூப். இப்போ பாருங்கள் செகண்ட் டேர்ம் வரையில் ஆர், தேர்ட் டேர்ம் வரையில் ஆர் ஸ்கொயர், ஃபோர்த் டேர்ம் வரையில் ஆர் க்யூப். அதாவது ரேஷியோ வந்துட்டு ஒன்று ஒன்று ரெடியூஸ் ஆகிருக்கு. நமக்கு அரித்தமெட்டிக் ப்ரோக்ரெஷன்லேயும் அப்படி தான் எழுதுவோம். ஃபஸ்ட்டு டேர்ம் ஏ, செகண்ட் டேர்மில் ஏ ப்ளஸ் டி, செகண்ட் டேர்மில் டி மட்டும்தான் வரும். தேர்ட் டேர்ம் வரையில் ஏ ப்ளஸ் 2d, அதான் காமன் டிஃப்ரென்ஸ் ஒவ்வொன்றும் குறைஞ்சிட்டே வரும் அப்படின்னு இருக்குல்ல, அதே மாதிரி தான் இதுவும். இங்கே ஸ்கொயரில் குறைஞ்சிட்டே வரும். ஃபஸ்ட்டு டேர்ம் ஏ மட்டும் தான், செகண்ட் டேர்மில் ஏ ஆர், ஆர்னா ஆர் பவர் 1 தான். தேர்ட் டேர்மில் ஏ ஆர் ஸ்கொயர், ஃபோர்த் டேர்மில் ஏ ஆர் க்யூப், 4ங்கும்போது இங்கே ஆர் க்யூப் தான் வருது. அப்படிங்கும்போது nth டேர்ம் என்ன ஆகிடும் ஏ ஆர் பவர் n-1, என்னில் ஒன்று மைனஸாக இருக்கும். அப்போ nth டேர்ம்ங்கிறது என்னது ஏ ஆர் பவர் n-1. இதெல்லாம் தான் தெரிஞ்சுக்கணும் நமக்கு ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரெஷன் அடுத்து செய்கிறதுக்கு. அப்போ ஜென்ரல் டேர்ம் என்ன எழுதுவோம், இதான் எழுதுவோம் ஏ ஏஆர், ஏஆர் ஸ்கொயர், ஏஆர் க்யூப் அண்ட் எக்ஸெட்ரா ஏஆர் பவர் n-1. nth டேர்மோட ஜென்ரல் ஃபார்ம் இதான் ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரெஷனில். ஓகேயா, கிளியர் ஆகிடுச்சா? அப்போ இதில் எதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், கொடுத்துருக்க சீக்வன்ஸ் ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரெஷனாக இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு T2 டிவைடட் பை T1, T3 டிவைடட் பை T2 அதெல்லாம் ஈக்குவலாக இருக்கணும். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற டேட்டா ஆர், இங்கே சொல்கிறது காமன் ரேஷியோன்னு சொல்லுவோம். காமன் ரேஷியோ ஈக்குவலாக இருந்ததுன்னா அது வந்து ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரெஷன். அதோட ஜென்ரல் டேர்ம் எப்படிங்கிறது தான் நான் சொன்னேன். ஃபஸ்ட்டு டேர்ம் ஏ, செகண்ட் டேர்ம் வந்து ஏஆர் தான், ரேஷியோ ஏ இன்ட்டு ரேஷியோ, ஃபஸ்ட் டேர்ம் இன்ட்டு ரேஷியோ. தேர்ட் டேர்ம் வந்து ஏ இன்ட்டு ரேஷியோட ஸ்கொயர், ஃபோர்த் டேர்ம் வந்து ஏ இன்ட்டு ரேஷியோட க்யூபு. அப்படியே வரல nth டேர்ம் வந்து ஏ இன்ட்டு ஆர் பவர் n-1, அதான் ஜென்ரல் டேர்மாக எழுதியிருக்கோம். ஸோ இந்த எக்ஸசைஸில் நம்ம யூஸ் பண்ணுறது இதெல்லாம் தான். ஓகே, இது தெரிஞ்சு இந்த எக்ஸசைஸில் மோஸ்ட்லி நம்ம கவர் பண்ணிடலாம்.